வச்சிருக்க இந்த பிளேட்டோட பிரைஸ் வந்து 140 ரூபாய். 100 ரூபாய் இந்த பிரியாணியோட பிரைஸ், 40 ரூபாய் வந்து இந்த 100 கிராம் சிக்கனோட பிரைஸ். சிக்கன் வெந்திருக்கிற விதம் பர்ஃபெக்ட், சூப்பரா இருக்கு அந்த சிக்கன். ஆர்காட்ல நிறைய பிரியாணி இருக்கு. சிக்கன் பிரியாணிக்காக ஒரு கியாஸ்க் ஷாப், தள்ளுவண்டி கடை தான். 100 ரூபாய்க்கு அவங்க வந்து பிரியாணி, சிக்கன் பிரியாணி எக் வச்சு கொடுக்குறாங்கன்னு சொல்லி கேட்டேன். பிரியாணியோட டேஸ்ட் எப்படி இருக்கும், இதுல ஏதாவது காம்ப்ரமைசஸ் இருக்குமா அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். கடையோட லொகேஷன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். கடையோட பேரு அன்லிமிட்டட் சிக்கன் பிரியாணி. நான் சொன்ன அந்த ஷாப் வந்து அன்லிமிட்டட் பிரியாணின்னு சொன்னல, அன்லிமிட்டட் பிரியாணின்றது அவங்களுடைய டேக். கடை பேர் வந்து அல் மாலிக், கடையோட பேரு அன்லிமிட்டட் சிக்கன் பிரியாணி. அவங்க வந்து சிக்கன் 65 அண்ட் சிக்கன் பிரியாணி ரெண்டுத்தையும் ப்ரொவைட் பண்றாங்க. எக் வந்து உங்களுக்கு கூட இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஹாஃப் பிளேட் சிக்கன் பிரியாணி 100 ரூபாய், சிக்கன் 65 வந்து 100 கிராம் 40 ரூபாய்க்கு ப்ரொவைட் பண்றாங்க. பின்னாடி இருக்கிற கியாஸ் தான் அந்த ஷாப். ஓகே, இந்த பக்கம் இருக்கு இந்த கியாஸ் தான். போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Cause I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. 6 feet deep under, but my body won't decay. Cause my messages are timeless, so they'll put them on display. Oh yeah, I rap with a certainty, I have a sense of urgency. A message for eternity, for everyone internally. I had some people burning me, but now they fucking learn to see I ain't the one to fuck. சோ இப்போ இந்த நான் வச்சிருக்க இந்த பிளேட்டோட பிரைஸ் வந்து 140 ரூபாய். 100 ரூபாய் இந்த பிரியாணியோட பிரைஸ், 40 ரூபாய் வந்து இந்த 100 கிராம் சிக்கனோட பிரைஸ். ஓ மை காட், சிக்கன் பயங்கர ஆயிலிங்க. 65 ஒருவேளை இப்போ உடனே போட்டு எனக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஆயிலியா இருக்கு. நம்ம ஊருக்கே உரித்தான ஒரு 65, நல்ல காரசாரமா இருக்கு, கரெக்டா வந்திருக்கு, சூப்பரா இருக்கு. கொஞ்சம் ஆயிலியா இருக்கு. 40 ரூபாய்க்கு அது ஒர்த்தான்னு சொல்லுங்க. ஸோ இந்த பிரியாணி வந்து 100 ரூபாய்க்கு இது ஒர்த்தா அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அரிசியாவும் இதுவும் நல்லா இருக்கு. எனக்கு இன்னும் ஃபிளேவர் பெருசா ஹிட் ஆகல, அப்படியே மனமனன்னு வர மாதிரி எதுவும் இல்லை. கொஞ்சம் உப்பு அதிகமா இருக்கு. ஒரு லெக் பீஸ் கொடுத்துருக்காங்க 100 ரூபாய்க்கு. இது எல்லாமே கொஞ்சம் உப்பு அதிகமா இருக்கு. ஆனா பிரியாணியோட வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அந்த நம்ம ஒரு ரோட் சைட் ஷாப்ல சாப்பிடுறோம் அந்த அளவுக்கு அது எப்படி சொல்றதுன்னா, நம்ம எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் கம்மியா வைக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் இல்ல. ரொம்பவே நல்லா இருக்கு. எனக்கு எல்லாத்துலயுமே கொஞ்சம் உப்பு அதிகமா ஃபீல் ஆகுது. கத்திரிக்காய் அதோட வேலையை பர்ஃபெக்டா பண்ணுது. வாவ், இந்த அளவுக்கு வெந்திருக்கு. லெக் நல்லா வெந்திருக்கு. ஐ மீன் சிக்கன் வெந்திருக்கிற விதம் பர்ஃபெக்ட், சூப்பரா இருக்கு அந்த சிக்கன். அது வெறும் அந்த ஃப்ளஷா சாப்பிட்ற ஃபீல் இல்ல, அதுல நல்ல மசாலா உள்ள வரைக்கும் போய் ஜெல் ஆகி அது நல்லா இருக்கு. நல்லா தாங்க இருக்கு. இது ஆர்காட்ல இருக்கிற பெரிய கடைக்கு அந்த ரேஞ்சுக்கு, அதாவது என்ன சொல்றதுன்னா தி பெஸ்ட் அப்படி சொல்லலைனாலும், நீங்க இந்த பட்ஜெட்டுக்கு இது என்ன கேட்டீங்கன்னா நான் தி பெஸ்ட் தான் சொல்லுவேன். 100 ரூபாய்க்கு இது சூப்பரான பிரியாணி. அரிசி நம்ம நார்மல் புல்லட் அரிசி தானே, நல்லா இருக்கு. ஒரு ப்ராப்பர் ஹோம் ஸ்டைல் பிரியாணி. நான் ஆல்ரெடி ஆர்காட்ல நிறைய பிரியாணி வீடியோ போட்டிருக்கேன். இதுலயும் ஸோ ஐ கேன் சே தட் இது அந்த லெவலுக்கு இருக்கு, நல்லா இருக்கு. டேஸ்டா, குவாலிட்டியா, குவான்டிட்டியா எல்லாமே ஓகே. ஒரே ஒரு சின்ன ஒரு ஹெசிடேஷன் என்னன்னா, நம்ம ரோட் சைட்ல உட்காந்து சாப்பிட போறோங்கிறது மட்டும்தான். இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் தட், நீங்க நிச்சயமா இங்க வந்து சாப்பிடலாம். நார்மலான ஒரு தயிர் கம்மியா இருக்கிற ஒரு வெங்காயம் டீசெண்டா இருக்கு. ஸோ நீங்க 140 ரூபாய்க்கு இந்த கடையில வந்து சாப்பிடுவீங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஒருவேளை
இதெல்லாம் நான் டெய்லி சாப்பிட்ற கடைடா அப்படின்ற ஆளா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பார்க்குற மத்தவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். வேற என்னங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கும் ஒரு நல்ல பிரியாணி வீடியோ போட்டதா ஒரு சந்தோஷம். முடிச்சுட்டு வந்துடுறேன். ஸோ அவங்களுடைய பிரியாணியும் முடிச்சுட்டேன், 65 முடிச்சுட்டேன். நான் சாப்பிடும்போதே சொன்னதுதான், 65 வந்து கொஞ்சம் இல்ல ரொம்பவே ஆயிலியா இருக்கு. அது ரொம்ப ஆயிலியா இருக்கு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீங்க வீட்டில் பேப்பர் போட்டு அதை எடுத்துட்டு சப்ரஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பட் அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. பிரியாணி அந்த 100 ரூபாய்க்கு நிச்சயமா அது வர்த். எக்கோட கொடுக்குறாங்க, லெக் பீஸ் கொடுத்தாங்க. உள்ள வீடியோக்காக எனக்கு லெக் பீஸ் ஆகுங்கிறது நான் பெருசாக நோட்டீஸ் பண்ணல. அதான் ஏற்கனவே நீங்க யாராவது சாப்பிட்டுருந்தீங்கன்னா ஜஸ்ட் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். இந்த மாதிரி அடுத்து நான் வேற எங்க போய் வீடியோ போடணுன்ற உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து ஒரு நல்ல ஃபுட் டெஸ்டினேஷனோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, goodbye from Surya.